பூரணத்திற்கு தேவை ஒரு சாட்சி. இது என்ன பண்ண தெரியுமா? அந்த பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் ஆக்கிறது, அந்த பூரணத்தை தடை செய்வது. என்னவெல்லாம்? பொறாமை, வாக்குவாதம், பேதமை, இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா என்னை அந்த பூரணத்தை நோக்கி ஓடக்கூடாதபடி தடை செய்கிறது. ஜாக்கிரதையா இருங்கள். இது இன்னொரு கருத்து என்னவென்றால், இது ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப மோசமானது. அது என்ன செய்து சொன்னால், 4ஆம் வசனம், கிருபையிலிருந்து உங்களை விலகி செய்கிறது. கலாத்தியர் 5:4 அந்த வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தை, கிருபை நின்று நீங்கள் விழுந்து போவீர்கள். விழுந்து பாருங்கள். கிருபையின் சொல்ற தயவு, கிருபைக்குள்ள எல்லாமே இருக்குது. தயவு, மேன்மை, ஆசீர்வாதம். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, உங்களை நீங்களே நீதிமானாக்கி கொள்ள வேண்டாம். அதுல ஒரு வார்த்தை சொல்ல, கலாத்தியர் 5:4 நீங்கள் கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்தீர்கள். இன்னைக்கு அந்த ஈகோ, நான் 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 என்ன செய்ய சொன்னால், கிறிஸ்து விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்து போகிறீர்கள். கவனமா இருங்கள். என்றைக்கு கிருபை விட்டு நீங்கள் தூர போகிறீர்களோ அன்றைக்கு அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கிருபை விட்டு தூர போகும்போது தேவன் விட்டு தூர போயிடுவீங்க, ஊழியத்தை விட்டு தூர போயிடுவீங்க, உங்க அழைப்பிட்டு தூர போயிடுவீங்க. 2 தீமோத்தேயு 4:10 தேவா இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்தான். அது போக்கஸ், நோக்கம். அடுத்த வார்த்தை போட்டுறது, இந்த போக்கஸ் மாறிடுச்சு. இப்பிரபஞ்சத்து மேல் ஆசை. அடுத்த கட்டம், என்னை விட்டு பிரிந்து போனான். அது மட்டுமல்ல, அவன் பிரிந்து போன மட்டுமல்ல, அன்பானுடைய இன்னொருவனையும் பிரித்து கொண்டு போனான், தீத்துவையும் கிரேஸ்கே மனிதர்களையும். உங்களுடைய அந்த தடுமாற்றம் உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களுடைய வீழ்ச்சி அனைவரை பாதிக்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு வீழ்ச்சி உங்களை மட்டும் பாதித்த பரவாயில்ல, வீழ்ச்சி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் பாதிக்கும். பி அவேர் ஆஃப் இட். எனவேதான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு நீதி உள்ள மனிதன், உண்மையான மனிதன், he always confess that I am not a perfect man. இன்றைக்கு அந்த உண்மையான மனிதன் தன்னை ஒத்துக்கொள்ளுவான். இந்த போலியான மனிதர்கள் தான் வாக்குவாதம், பட்டிமன்றம். ஒரு உண்மையான மனிதன் he will accept his failures. தன் தோல்வியவன் ஒத்துக்கொள்ளுகிறான், அவன் தான் நீதிமான். is honest man. 35 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 98